வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இங்கு நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள். இந்த நிகழ்ச்சியிலே இராணுவ புலனாய்வாளர், அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அருஸ் அவர்கள் லண்டனிலிருந்து இணைந்து கொள்கிறார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். அதாவது நேர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முக்கியமானது இந்த மத்திய கிழக்கிலே உள்ள சமாதான ஒப்பந்தத்தின் நிலைமை என்ன என்பதை பற்றி நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அதை பற்றிய தகவலை முதலிலே நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம். இதிலே முக்கியமாக என்னென்றால், அமெரிக்க ஜனாதிபதி நேற்று G7 மாநாட்டுக்கு போன இடத்திலே வைத்து கூறியிருக்கிற ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், உலகத்துக்கு ஒரு பேரழிவு வர இருந்ததனால்தான் இந்த டீலுக்கு போக வேண்டி வந்தது ஈரானுடன் என்றது நேரடியாக தன்னுடைய வாயால் ஒத்துக்கொண்டிருக்கார். இதை நீங்கள் நேற்றைய நிகழ்ச்சியிலேயும் கூறியிருந்தீர்கள். உலகம் முழுக்க இந்த எண்ணெய் தட்டுப்பாடு ஒரு பெரிய பேரழிவுக்கு வரப்போகுது என்பதை நீங்கள் முன்கூட்டியே கூறியிருந்தீர்கள். அதை இன்றைக்கு அவர் வாயாலே ஒத்துக்கொள்ளுகிறார். தனது தோல்வி என்பதை விட உலகத்தின் தோல்வி, உலகமே பேரழிவுக்காக போற என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில இப்பொழுது இந்த ஒப்பந்தத்தினுடைய நிலைமை என்ன இருக்கிறது? 14 ஷரத்துக்கள் ஏதோ உடன்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஈரான் வாய் திறக்கவில்லை, தாங்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோமா, வெள்ளிக்கிழமை அதனை கையெழுத்திட போகிறோம் என்று எதையுமே ஈரான் இதுவரை வெளியாக கூறவில்லை. கூறுங்கள், இப்ப ஒப்பந்தத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது? உண்மைதான். ஏனென்று சொன்னால், நீங்கள் கூறியது போலதான் என்று ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது தான் ஏன் இந்த உடன்பாட்டுக்கு தான் ஏன் போனேன் என்று சொன்னால், அமெரிக்காவிடம் இருக்கின்ற எண்ணெய் கையிருப்புகள் 4 வாரங்களுக்குத்தான் போதுமானதாக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். அப்ப அமெரிக்கா உண்மையில் ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து அமெரிக்கா எண்ணெயை பெறுவதில்லை. அப்படி இருக்கிற அமெரிக்காவுக்கே 4 வாரங்கள் என்று சொன்னால், ஏனைய நாடுகளை நாங்கள் நினைத்தும் பார்க்க தேவையில்லை. எல்லா நாடுகளும் கடுமையான நெருக்கடிகள் இருந்தன. அதனால் தான் இந்தியாவின் 3 கப்பல்களை அவர்கள் அந்த ரிஸ்கையும் பார்க்காம கொண்டு போனார்கள். என்றால் எப்படியும் எண்ணெயை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தொழிற்சாலைகள் எல்லாம் வீழ்ந்து விடும் என்று. நாங்கள் நேற்று கூறியது போல 1983ஆம் ஆண்டின் இருந்த ஸ்டாக்கின் லெவலுக்கு போயிட்டு என்றுதான் கூறியிருந்தது அமெரிக்க ஊடகங்கள். அதை இன்று அவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஈரானுடனான ஒப்பந்தம் குறித்து தான் இந்த G7 மாநாட்டில் பெருமளவில் ஈரான் தொடர்பாகத்தான் எல்லாற்ற கவனமும் ஈரான் தொடர்பாகத்தான் இருந்தது. இந்த G7 நாடுகள் இந்த ட்ரம்பின் ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக ஒரு தலைப்பட்சமாக அறிக்கைகளை வெளியிட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் இந்த உடன்பாடு நல்லது என்று சொல்லியும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியும், அதற்கு தாங்கள் ஆதரவு கொடுப்பதாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேறுவது பற்றி அந்த அறிக்கையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றதுதான் அங்கு ஒரு விவாதத்துக்குரியதாக இருந்தது. இருந்த போதும் பிரான்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பேசும்போது கூறியிருந்தார், ஹிஸ்புல்லாக்களும் ஆயுதங்களை கீழே போட வேண்டும், இஸ்ரேலும் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று இஸ்ரேல் மீதும் அவர் காட்டமாக கூறியிருந்தார். ஏனென்று சொன்னால், இஸ்ரேலால் தான் இப்போது இந்த பேச்சுவார்த்தை குழம்புமாக இருந்தால், அதை நீங்கள் கூறியது போலதான் உலக பொருளாதாரம் பேரழிவை சந்தித்தால் அதற்கு இஸ்ரேல் தான் காரணமாகும் என்பதை இப்போது எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் ட்ரம்ப் இந்த மாநாட்டில் அவர் எல்லோருடனும் ஒரு செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார். மோடியுடனும், எகிப்தின் அதிபராக இருக்கலாம், இமானுவேல் மேக்ரோனாக இருக்கலாம், எல்லோருடன் தனித்தனியாக இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். ஆனால் எல்லோரிடம் இருந்த போதும் கேட்கப்பட்ட கேள்விகள் ஈரான் தொடர்பாகத்தான் கேட்கப்பட்டிருந்தது. இப்ப அதற்கு அவர் ஒன்று கூறினார், தான் இந்த ஜெனரல் சொலாமனியை 2020ஆம் ஆண்டு தான் படுகொலை செய்ததால் தான் இப்போது தாங்கள் இந்த வெற்றியை பெற முடிந்தது என்று கூறியிருக்கின்றார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், காட் படையணியின் கட்டளை அதிகாரியான சொலாமணி மிகவும் தலை சிறந்தவர் என்றுதான் அவர் கூற வருகின்றார். அதே சமயம் இஸ்ரேல் தனது தற்பாதுகாப்புக்கு தாக்குதலை நடத்தலாமே தவிர, ஆனால் இஸ்ரேல் இந்த உடன்பாடு இஸ்ரேலுக்கும் நல்லதைத்தான் கொடுக்கின்றது, இஸ்ரேலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இந்த உடன்பாடு வெரி சாலிட் அக்ரிமெண்ட் என்று சொல்லியும், மிகவும் திடமான அக்ரிமெண்ட் என்று சொல்லியும், வெரி ஸ்ட்ராங்கான அக்ரிமெண்ட் என்று சொல்லியும்,
ஈரான் இனிமேல் அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாது என்று சொல்லியும் இந்த உடன்பாட்டை ஒபாமாவோ கிளின்டனோ புஷ்ஷோ பைடனோ ஏற்படுத்தவில்லை, தான் அதை ஏற்படுத்தினேன் என்றும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாது கட்டார் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு நன்றியை தெரிவித்தது மட்டுமல்லாது சீனா ரஷ்யா போன்ற நாடுகளும் இதற்கு அனுசரணை வழங்கியதாகவும் சீனா ஒரு நடுநிலைமையாக இந்த போரின் போது நின்றதாகவும் அவர் பாராட்டி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது இந்த 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 G7 மாநாட்டில் அவர் வரும்போது கூறியிருந்தார், ஐ ஆம் த பாஸ் என்று சொல்லி, நான் தான் தலைவர் என்று. அது அங்கு எல்லா ஊடகங்களும் அதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தது. அதாவது அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இந்த ஈரான் ஒப்பந்தம் குறித்து கேட்டபோது அவர்கள் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க மாட்டார்கள், இது மிகவும் வலுவான ஒப்பந்தம், பெரும்பாலான மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். இன்னும் கூறியிருந்தார். அதாவது என்னவென்றா, இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு ஈரான் இழுவறிப்படுமாக இருந்தால் மீண்டும் குண்டுமலைகளை பொழிய வேண்டி வரும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுப்பதாகவும் அது ஒரு நகைச்சுவையாகத்தான் பார்க்கப்படுகிறது. கூறுங்கள். அது உண்மைதான். அதுவும் அவர் சொல்லி இருக்கிறார். என்னென்றால் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மீண்டும் குண்டை வீசுவோம் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் என்னென்று சொன்னால் இது மிகவும் ஒரு பலவீனமான உடன்பாடாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்கா இதில் ஒரு தோல்வியடைந்த நிலையில் ஏற்றுக்கொள்கின்ற உடன்பாடு. எப்போதும் அவர்கள் ஒரு வெற்றிக்காக இதை எந்த நேரமும் மீறலாம் என்ற பிரச்சனை இருக்கின்றது. அது இப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோ ஏனைய நாடுகளுக்கு தெரியும். எனவேதான் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த உடன்பாட்டுக்குள் அமெரிக்காவை கொண்டு இந்த போரை முடித்துவிட மிகவும் பிரயத்தனப்படுகிறார்கள் என்றுதான் பார்க்க தோன்றுகிறது. இதே நேரம் லெபனானுக்கு சீனா லெபனானுக்கும் ஈரானுக்கும் தாங்கள் மனிதாபிமான உதவிகளை அனுப்பி இருப்பதாக சீனா தெரிவித்திருக்கிறது. சரி, இப்பொழுது இந்த இஸ்ரேல் லெபனான் பிரச்சனையை பார்ப்பதற்கு முன்னதாக இவர் G7 மாநாட்டிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலை வாங்குவாங்க என்று நன்றாக வாங்கி இருக்கிறார். எப்படி என்றால் அவர்கள் சொற்கேட்பதில்லை, நாங்கள் இல்லை என்றால் அவர்கள் இல்லை. முதலாவதாக ஒரு 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 விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பெரிய கட்டடத்துக்குள்ளே ஒருவர் இருப்பதற்காக அந்த கட்டடத்தை அழிப்பதா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். இதை நான் நீண்ட காலமாக காசாவை தரைமட்டமாக்கி காசாவில் உள்ள பில்டிங்கள் முழுவதையும் கட்டடங்கள் முழுவதையும் அழித்து தரைமட்டமாக்கினது போல இப்போ லெபனான்லையும் அடித்து தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர் ஒரு பொருளாதாரக்காரன், அவர் ஒரு உலகத்திலேயே நம்பவன் ஒரு பில்டராக இருக்கிறார். அவர்கள் ஒரு பில்டிங் கம்பெனிஸ் வச்சிருக்கிறார். ஒரு பில்டருக்கு தான் தெரியும் ஒரு வீடு கட்டி தொடக்கத்தில இருந்து அடித்தளம் போட்டு அதை முடிக்கிறதுக்கு எத்தனை வருடங்கள், எத்தனை தொழிலாளர்கள், எவ்வளவு உழைப்புகள் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி. அவ்வளவு உழைப்பையும் ஒரே நாள்ல கொண்டு போட்டு அழிக்கிறதனுடைய தாக்கம் அவருக்கு நிச்சயமா தெரிந்தபடியால் தான் அவர் மனதில் பட்டதை தான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஒரு கட்டடத்துக்குள்ளே ஒருவர் இருப்பதற்காக அந்த கட்டடத்தை குண்டு போட்டு அழிக்கக்கூடாது என்றதை மறைமுகமாக சொல்லி இஸ்ரேலை நீங்கள் கட்டடத்தை எல்லாத்தையும் தாக்குகிறீர்கள் என்பதையும் கூறியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்தை கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால் அவர் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபராக இருக்கிறார். அவருக்கு ட்ரம்ப் டவர் கூட வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது மிகப்பெரிய செல்வந்தர். ஈவன் காசாவை கூட அவர் ஒன்று கூறினார், அதில் மிகப்பெரிய ஆடம்பர விடுதிகளை கட்டப் போகிறோம் என்று, நல்ல கடற்கரையான இடம் என்று சொல்லியும் அதை கூறியிருந்தார்கள். அங்குள்ள மக்களை வெளியேற்ற போகிறோம் என்று சொல்லி. எங்கிருந்தாலும் இப்ப அவர்களை பொறுத்தவரையில் வியாபாரம் தான் ஒரே நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் அவர் கூறுவது உண்மையில் சரி, இஸ்ரேல் செய்வதும் அப்படித்தான். ஒருவருக்காக ஒரு குடும்பத்தையே அழிப்பது அல்லது ஒரு 100 பேரை ஒருவருக்காக ஒரு 100 பேரை கொல்வது என்று சொல்லி எந்த விதத்திலும் நீதி ஏற்றுக்கொள்ள முடியாத நீதிக்கு புறம்பான படுகொலைகளைத்தான் அவர்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு தெரியும். ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கு இந்த போருக்கு இடைஞ்சலாக இருப்பது இஸ்ரேலியர் என்றபடியால் அவர்களின் வாய்க்களால் உண்மைகள் மெல்ல மெல்ல வருகின்றது. ஒரு உண்மைகள். ஆனால் ட்ரம்ப் மட்டுமல்ல, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒன்றை போட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா கூறியிருக்கிறது, இந்த கப்பலில் சென்றவர்களை அங்கு கைது செய்து, அந்த காசாவுக்கு புளோட்டிலாவில் சென்றவர்களை கைது செய்து அவர்களுக்கு பாலியல் சித்திரவதை செய்ததால் வழக்கு தொடரப் போவதாக ஆஸ்திரேலியா கூறியிருக்கிறது. பிரான்ஸ் வழக்கு தொடர்பாக கூறியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது. பிரான்ஸ் 2 அமைச்சர்மார்களுக்கு தடைகளை விதித்திருக்கிறது. இப்போது உலகம் மெல்ல மெல்ல இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் துணிச்சலுடன் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் இந்த போர் அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது.
இப்ப அமெரிக்க அதிபரும் இதை வெளியில் சொல்வதற்குரிய காரணம் இப்போது அமெரிக்கா இதனால் பாதிக்கப்பட போகின்றது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இப்ப எல்லோரும் கூறினார்கள் இந்த அமைதி உடன்பாடு இன்னும் கைச்சாத்திடப்படவில்லை, சில சமயங்களில் கைச்சாத்திடப்படாது என்று சொல்லி. ஆனால் ஜேடி வேன்ஸ் கூட கூறியிருக்கின்றார், வெள்ளிக்கிழமை நாங்கள் அந்த உடன்பாட்டை வெளியில் விட்டு விடுவோம், வெள்ளிக்கிழமை சைன் பண்ணுவோம் என்று சுவிஸ் அரசும் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது வெள்ளிக்கிழமை என்று சொல்லி. அதற்கு பிறகு ஹோமோஸ் நீரிணை வெள்ளிக்கிழமை திறக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஈரான் அது தொடர்பாக இன்னும் எதையும் கூறவில்லை. இப்போது இஸ்ரேல் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலில் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பொருளாதார ரீதியாகவும் இஸ்ரேல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஒவ்வொரு தடவை பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் போது அமெரிக்கா தான் அதற்குரிய நிதி உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த தடவையும் இஸ்ரேல் அதில் வீழ்ச்சி காரணமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்குத்தான் ஒரு சுமையாக மாறும். இப்பொழுது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டைகள் கொஞ்சம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. லெபனானும் தாக்கி இருப்பதா இல்லை, இஸ்ரேலும் தாக்கி இருப்பதாகவும் ஹிஸ்புல்லாவும் தாக்கி இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் இந்த ஒப்பந்தத்தை பாதிக்குமா? உண்மைதான். ஏனென்று சொன்னால் ஈரான் கூறியிருக்கின்றது, ஒப்பந்தம் சுவிஸில் எழுதினாலும் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கினால் தாங்கள் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவோம் என்று. ஈரானுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு என்னென்று சொல்றது, ஒரு பலம் கிடைத்திருக்கின்றது. இதை நான் கூறவில்லை, இந்த CNN ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது நடந்த போரின் விளைவாக ஈரானுக்கு புதிய ஆயுதங்கள் கிடைத்திருக்கின்றன. புதிய ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கி இருக்கிறது. அப்ப என்னன்னா புதிய ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கினது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போது நாங்கள் உண்மையில் ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டை ஈரானிடம் ஒப்படைத்துள்ளோம். இந்த ஆயுதம் எந்த ஒரு அணு ஆயுதத்தை விடவும் சக்தி வாய்ந்தது. எதிர்காலத்தில் இது போன்ற தந்திரங்களை பயன்படுத்துவது குறித்து இஸ்லாமிய குடியரசின் மனப்பான்மையை இந்த போர் அடிப்படையாக மாற்றியுள்ளது என்று பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரி, உளவுத்துறை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பு ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஈரான் தலைவர்களை எல்லாம் குறிவைப்பார்கள். இப்போது அவர்களுக்கு தலைவர்களை குறிவைப்பதில்லை. ஏனென்றால் ஈரானுக்கு இது நல்ல சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. இதை இனி எப்போ அடித்தாலும் உடனடியாக ஹார்முஸை மூடுவார்கள், பொருளாதாரத்தை வீழ்த்துவார்கள். அடுத்தது இன்னொன்றை கூறுகிறார்கள், பாரசீக வளைகுடா நாடுகளின் எரிசக்தி உட்கட்டமைப்பின் மீது துல்லியமான தாக்குதல்களையும் சமச்சீரற்ற ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் என்பதையும் ஈரான் உணர்ந்து கொண்டதுடன் போரின் போது இதில் பெரும் வெற்றிகளையும் அடைந்திருக்கிறது. இது எதிர்காலத்தில் தனது நலன்களுக்காக பயன்படுத்தக்கூடிய மற்றொரு ஆயுதம் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப இனிமேல் ஒரு குண்டு விழுந்தாலும் இந்த சுத்தவரை உள்ள நாடுகளுக்கு உதவி செய்கிற நாடுகளை ஈரான் தாக்கும். அடுத்ததாக அவங்க கூறுகிறார்கள், ஏவுகணை மற்றும் ஆளில்லாத விமானங்கள் உட்பட தனது ஆயுத கையிருப்புகளில் கணிசமான பகுதியை ஈரான் தக்க வைத்திருக்கிறது. மேலும் அமெரிக்கா எதிர்பார்த்ததை விட அவர்கள் மிக விரைவாக அதனை மீள கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக கூறியிருக்கிறார்கள், நீர்வழி பாதை மீதான கட்டுப்பாட்டை இழப்பது இந்த முறை நிகழும் மிகப்பெரிய தவறாக இருக்கும் என்றும், ஏனெனில் இது அமெரிக்காவால் அனைத்தையும் பணயம் வைக்காமல் பயன்படுத்த முடியாத ஒரு துருப்புச் சீட்டாகும் என்று சொல்லியும், இப்போது பெரும் படைகளை திரட்டுவதன் மூலம் மட்டுமே நீர்வழிப்பாதையின் மீதான கட்டுப்பாட்டை மீண்டும் பெற முடியும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஈரான் இந்த ஆயுதங்களை இனி வரும் காலங்களில், இப்ப பாருங்கள், இதைத்தான் பாகையினாக வைத்து லெபனான் போரை ஈரான் நிறுத்த முற்படுகிறது. இனி இந்த பிராந்தியத்தில் ஈரான் அந்த முஸ்லிம் மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கின்றது என்பதுதான் கூறுகிறார்கள். சரியான சொற்பிரியம். அதோட இன்னொன்றை நான் கேட்கலாம் நினைக்கிறேன், இது பொருத்தமானதாக. இதுவரை காலமும் அருகில் உள்ள நாடுகள் கத்தார், பாரைனா இருக்கட்டும், மற்றது யுனைடெட் அரபு எமிரேட்ஸாக இருக்கட்டும், இந்த நாடுகளுக்கு எல்லாம், சவுதி அரேபியாவுக்கு கூட அமெரிக்காவினுடைய ஆயுதமும் அமெரிக்க படைகளும்
தான் வந்திருந்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட பாதுகாப்பு படைகளுக்கு பதிலாக பணம் கொடுத்து பாதுகாப்பு படையை அமர்த்தி இருந்ததற்கு சமனாக அந்த பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதுக்காக நிறைய பணத்தையும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அதிலே அவர்களுக்கு 2 விடயங்கள் நிறைவேறியது. ஒன்று தாங்கள் அந்த பிராந்தியத்திலே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்கும் இராணுவ முக்கிய நிலையத்தை தக்க வைப்பதற்குமான சந்தர்ப்பம். 2வது தங்களை படைகளை அங்க வச்சிருப்பதற்கான செலவுகளை அந்த நாடுகள் கொடுப்பதாகவுமே இவ்வளவு காலம் இருந்து கொண்டிருந்தது. இப்போது அமெரிக்காவுடைய இந்த வெளியேற்றமும் இந்த நாடுகள் அமெரிக்காவின் மீது அதிருப்தி கொண்டிருப்பதும் ஈரான் அந்த பொறுப்பை எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்திருக்கிறது அல்லவா? ஈரான் அதை எடுத்துக்கொள்ளுமா அவ்வாறு? உண்மைதான். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவால் முடியாத என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இந்த உடன்பாட்டில் நீங்கள் கூறியது போல 14 அம்சங்கள் வெளிவந்திருந்தன. அதை நாங்கள் நேற்று முன்தினமும் கதைத்திருந்தோம். அதில் கூட அமெரிக்கா அந்த படை குறைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அமெரிக்கா ஏற்கனவே இஸ்ரேலிலிருந்து 74 டேங்கர்களை வெளியேற்றி இருக்கின்றது. இப்போது இந்த $300 பில்லியன் பெறுமதியில் ஆன உட்கட்டுமானம், ஈரான் அழிவடைந்ததுக்கான கட்டுமான தொகையாக 300 பில்லியனை கொடுக்க வேண்டும் என்பதை இவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். முதலில் ட்ரம்ப் இல்லை என்று சொன்னாலும் இன்று ராய்ட்டர் போட்டிருக்கிறது, அதில் 150 மில்லியனை ஏற்கனவே அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் உடனடியாக வழங்குவதற்கு. அப்ப ட்ரம்பிடம் இது தொடர்பாக கேட்டபோது அவர் கூறுகிறார், அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யாது, ஆனால் சுத்தவர உள்ள அயல் நாடுகள் செய்வதை அமெரிக்கா தடுக்காது என்று சொல்லி. அப்ப இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப இனி இந்த அயல் நாடுகள் ஈரானுடன் ஒரு நட்புறவை பேண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்ப என்னென்று சொன்னால் இதுவரை காலம் நீங்கள் கூறியது போல அமெரிக்காவுக்கு காசை கொடுத்து அமெரிக்காவின் தளங்களை பாதுகாப்பாக வைத்திருந்தவர்கள் இனி அது முடியாது என்று அவர்களுக்கு தெரிகிறது. என்று சொன்னால் அமெரிக்கா தனது தளங்களையே பாதுகாக்க முடியாதது, இனிமேல் தங்களை பாதுகாக்காது என்று தெரியும். எனவேதான் பாகிஸ்தான் 24 F-16 விமானங்கள் இப்போது சவுதி அரேபியாவில், பாகிஸ்தான் தான் சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பை வழங்குகின்ற நாடாக இப்போது பாகிஸ்தான் தான் மாறி இருக்கிறது. அடுத்ததாக நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமெரிக்கா இதுவரை காலமும் வளைகுடா நாடுகளை பயன்படுத்தியது இஸ்ரேலை பாதுகாப்பதற்கே தவிர வளைகுடா நாடுகளை அல்ல என்று இப்போது அவர்களுக்கு விளங்கிவிட்டது. என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு போகிற ஏவுகணைகளைத்தான் தடுத்தார்களே தவிர இந்த நாடுகளின் விழுந்த ஏவுகணைகளில் பெருமளவில் அவர்களால் தடுக்க முடியவில்லை என்பது ஒரு வெளிப்படையான ஒன்று. அப்ப இந்த நிலையில் இப்ப எல்லா ஊடகங்களும் அதைத்தான் கூறுகிறது. அதாவது ஈரானை ஒரு 4வது சூப்பர் பவராக இந்த போரின் மூலம் அமெரிக்கா மாத்தி இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அப்ப அதாவது ஒரு பிராந்திய வல்லரசு. இப்ப பிராந்திய வல்லரசு என்று சொன்னால் இஸ்ரேலின் அகன்ற இஸ்ரேல் என்ற அந்த கனவு இத்துடன் முடிவுக்கு வந்துவிடும் என்றுதான் பார்க்க தோன்றுகிறது. நாடுகளுக்கு உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் இப்ப இந்த யுத்தத்தால அவருடைய பொருளாதாரம் அகல பாதாளத்துக்கு போய்விட்டது. அவர்களுக்கே தெரியாது இப்படி ஒரு நிகழும் என்று அவர்களுடைய கனவிலும் எதிர்பார்க்காத சம்பவம் ஒன்று நிகழ்ந்து விட்டது. இந்த பொருளாதாரத்திலிருந்து மீள வேண்டும், மீண்டும் இப்படி ஒன்று நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அமெரிக்காவுடனுடையான உறவை துண்டித்தால்தான், ஈரானுடன் நல்லுறவை பேணினால் மட்டும்தான் அது முடியும் என்பது இப்போது அவர்களுக்கு தெளிவாக தெரிய வந்திருக்கிறது. அப்படி இல்லவா? அமெரிக்காவுடன் உறவுகளை வைத்துக் கொண்டிருந்தாலும் ஈரானுடன் அவர்கள் நல்லுறவை வளர்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இப்ப நீங்கள் UAE பார்த்தீங்கள் என்று சொன்னால் அவர்களின் எண்ணெய் வியாபாரம் எப்போதே அதிலிருந்து அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்கள் ரியல் எஸ்டேட், டூரிசம், மற்றது டேட்டா சென்டர்கள், தொழில்நுட்ப AI என்று அதுக்குத்தான் அவர்கள் கூடுதலாக சென்றார்கள். அதாவது உலகத்தின் இப்ப ஒரு கப்பல் நின்றால் அந்த கப்பல்ல இருக்கிற பொருட்களை இறக்குவது, டிரான்சிட் பண்ணுவது எல்லாம் ஒரு ஓப்பன் மார்க்கெட் மாதிரி தான் கொண்டு வரி இல்லாத ஒரு நாடும் கூடாது. உண்மைதான். இப்ப இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய பணக்காரர்கள், சினிமா ஸ்டார் எல்லோரும் துபாயில தான் முதலீடு. அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது எல்லா இடமும் செய்து துபாயில நீங்கள் வீடு வாங்கலாம், பிளாட் வாங்கலாம் என்று சொல்லி, ஆனால் அது அத்தனைக்கும் மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கின்றது. இனி வரும் காலத்தில் அங்கு முதலீடு செய்ய எல்லோரும் பயப்படுவார்கள். அதுதான் அந்த பிரச்சனை. அடுத்தது மிடில் ஈஸ்ட்ல இன்னொரு வருமானம் ஏவியேஷன், இந்த விமான போக்குவரத்து. எமிரேட்ஸ் ஆக இருக்கலாம், கட்டார் ஏர்வேஸ் ஆக இருக்கலாம், குவைட், அதுகள்ல சவுதி அரேபியாவின் விமான நிலையம் 2025ஆம் ஆண்டுல மிகச்சிறந்த விமான நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விமான நிலையம். அப்படித்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். அது எல்லாம் இனிமேல் அந்த பிராந்தியத்தில் இப்ப ஒவ்வொரு நாளும் ஆள் இல்லாத ட்ரோன்ஸ் பறக்கும் என்று சொன்னால் விமானங்களை ஓட முடியாது. அது மிகப்பெரிய ஒரு பாரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும்.
நான் இதை நினைக்கிறேன் இதை பற்றி கூட ஒரு தனியான நிகழ்ச்சி ஒரு நாளைக்கு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த இடத்துல உண்மைதான். இன்னொன்றையும் குறிப்பிட்டு கூட விரும்புகிறேன். ஏஆர் ரஹ்மான் கூட தன்னுடைய ஸ்டுடியோவை துபாயில் தான் வைத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். நான் உண்மைதான். நினைக்கிறேன் அங்கே வைத்திருப்பதனால் சில வரிச்சலைகள் உண்டு. அங்க வரிகள் இல்லை, 0 வரி. வரிகள் இல்லை. மற்றது இப்ப டெல்லி மும்பையில் இருக்கிற அல்லது நார்த் இந்தியன் ஆக்ட்ரஸ் முழுக்க பெருமளவானவற்றுகின்ற முதலீடுகள் சொத்துக்கள் எல்லாம் துபாயில் தான் அவர்கள் வாங்கி வைத்திருந்தார்கள். அடிக்கடி துபாயில் தான் மியூசிக் கம்போஸ் கூட துபாய் தான் போவார்கள் என்று சொல்லி துபாய் ஐரோப்பாவில் உள்ள பணக்காரர்களுக்கு சுவிஸ்ல உள்ள இன்டர்லாக்கன் மாதிரி தென்னாசியாவில் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் உள்ளவர்களுக்கு பணத்தை கொண்டே முடக்குவதற்கும் சொகுசாக வாழ்வதற்குமான இடமாக துபாய் மாறி இருந்தது. அதுதான் அவர்களுக்கு இப்போது அதைத்தான் ஈரான் குறிவைத்தது தான். இப்போது இந்த போரின் மிகப்பெரிய திருப்பமாக வந்தது இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளில் குறிவைத்ததும் அங்கு இந்த அமேசான் மற்றது ஓரக்கிள் மற்றது மைக்ரோசாப்ட் கூகுள் இவைன்ற டேட்டா சென்டர்களை தாக்கியதும் தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக போனது. ஏனென்றால் பல பில்லியன் பெறுமதியான இப்ப விஷன் 2030 என்று சொல்லி சவுதி அரேபியா மிகப்பெரிய ஒரு திட்டத்தை பல $பில்லியன் செலவில் ஆரம்பித்திருந்தது. அதை இப்போது அவர்கள் மெல்ல மெல்ல அந்த கான்ட்ராக்டுகளை கேன்சல் பண்ணி கொண்டு வருவதாக கூறப்படுகிறது என்று சொன்னால் தற்போதைய நிதி நெருக்கடி காரணமாக. பாலைவனத்தில் ஒரு பசுமை திட்டம் என்று யாரோ கூறியிருந்தார்கள். வெறும் தண்ணீரே இல்லாத பாலைவனத்தை முழுக்க முழுக்க ஒரு நான் நினைக்கிறேன் 70 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீதியை போட்டுவிட்டு ஒரு பசுமை நகரமாக அவர்கள் துபாயை பார்த்து கொப்பி பண்ண வருகிறார்கள். துபாய் எவ்வாறு இந்த டூரிசத்தை கவர்வதற்காக கட்டடங்களை அழகியல்களை எல்லாவற்றையும் கட்டி உள்ளுக்கு இழுத்ததோ அதே போல நாங்களும் செய்யலாம் என்று தான் முயற்சித்தார்கள். ஆனால் நிறைய பணத்தை ஏற்கனவே அவர்கள் முதலிட்டு விட்டார்கள். அதில் உண்மைதான், மிக அதிக அளவில் முதலிட்டு விட்டார்கள். இதைத்தான் ஈரான் பல தடவைகள் சொல்லிக் கொண்டிருந்தது. நீங்கள் கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு கல்லறிகிறீர்கள் என்று. சரியான பல தடவைகள் கூறினார்கள். நீங்கள் கண்ணாடி வீட்டுக்கு இருந்து கொண்டு கல்லறிகிறீர்கள் என்றால் விளங்கவில்லை இவர்களுக்கு ஒன்றுமே. இவர்கள் யோசித்தது நாங்கள் மட்டும்தான் அனைத்துலக விதிகளை மீறலாம், ஐக்கிய நாடுகள் சபையின் சரத்துக்களை மதிக்காமல் தாக்குதல் நடத்தலாம் என்று இவர்கள் தான் நினைத்தார். அதை இன்னொரு நாடு மீறினால் எவ்வளவு பாதிப்பு வரும் என்றதை இப்போது உலகம் உணர்ந்திருக்கின்றது. அவர்கள் கூட நினைத்திருப்பார்கள் அமெரிக்காவை தாண்டி யார் எங்களுக்கு ஈரான் என்ன பெரிய ஒரு நாடா என்றது நினைத்துதான் இவ்வளவு காலம் இருந்திருப்பார்கள். அந்த மனோநிலையிலும் மாற்றம் வந்திருக்கும். சரி, இப்பொழுது நாங்கள் வருவோம். பெட்ரோ டாலர் என்ற ஒரு சொற்பிரயோகம் இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த உலகளவிலே பெட்ரோலிய வியாபாரம் பெட்ரோல் அதாவது டாலரில் தான், அமெரிக்க டாலரில் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு எழுதப்படாத சட்டம் ஒன்றை அமெரிக்கா தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. அந்த எங்கே சண்டை நடந்தாலும் அந்த பெட்ரோ டாலருக்கான சண்டை என்பார்கள் என்றால் எந்தெந்த நாடெல்லாம் இனிமேல் டாலரில் எங்களால் பெட்ரோல் வியாபாரம் செய்ய முடியாது என்று சொல்றோம் அந்தந்த நாடுகளை எல்லாம் போய் ஆக்கிரமித்து படையெடுத்து அந்தந்த நாடுகளுடைய தலைவர்களை கொலை செய்து அல்ல தலைவர்களை தூக்கிலிட்டு என்று தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த முக்கியமாக சொல்வார்கள் பெட்ரோ டாலர், அதாவது இந்த டாலரை தக்க வைப்பதற்காக என்று. இப்பொழுது இந்த ஈரான்ல வாங்கிய இந்த அடி அல்லது ஈரான்ல ஏற்பட்ட தோல்வி பெட்ரோ டாலரினுடைய உறுதிப்பாட்டை எவ்வளவு தூரம் பாதிக்கும், அல்லது பெட்ரோ டாலர் வீழுவதற்கான ஆரம்பம் தொடங்கிவிட்டதா? ஏற்கனவே இந்த பெட்ரோல் டாலர் சவுதி அரேபியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட அந்த உடன்பாடு காலாவதி ஆகிய பிற்பாடு சவுதி அரேபியா அதை புதுப்பிக்க முற்படவில்லை. அதற்கு பிறகு ரஷ்யாவில் 2022ஆம் ஆண்டு ஆரம்பித்த ரஷ்யா போரின் போது இவர்கள் மேற்கொண்ட தடை நடவடிக்கைக்கு பிறகு சீனா ரஷ்யா இந்த டாலரில் இருந்து மாறி அவர்கள் தங்கள் நாணயத்தில் இப்போது 100% அவர்கள் இந்த எரிபொருள் வர்த்தகம் கூட ரூபிளில் அல்லது யுவானில் தான் நடைபெறுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவுடன் செய்கின்ற ஏனைய நாடுகள் இந்தியாவாக இருக்கலாம், ஏனைய நாடுகளின் வர்த்தகம் கூட இப்போது லோக்கல் கரன்சிக்கு தான் மாறி இருக்கிறது. இனி மத்திய கிழக்கு நாடுகள் கூட இப்ப சீனாவுக்கான வியாபாரத்தை அவர்கள் யுவானில் தான் செய்ய வலிக்கிறார்கள். அடுத்ததாக ஈரான். இந்த நிலையில் தான், அதாவது இந்த பெட்ரோல் டாலர் ஒப்பந்தம் முறிவடைந்த பிற்பாடுதான் அமெரிக்கா அந்த எரிபொருளை தண்ட கையுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வெனிசுலாவை கைப்பற்றி இருந்தது. அடுத்தது ஈரான். ஆனால் ஈரானில் இடம்பெற்ற தோல்வி எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட்டது. இப்போது அமெரிக்காவுடன் வாங்குகின்றவர்கள் மட்டும்தான் டாலரில் வாங்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. ஏனைய நாடுகள் அதிலிருந்து விலத்தி விட்டன மெல்ல மெல்ல. கிட்டத்தட்ட முதலில் இருந்ததை விட இப்போது பார்க்க போனால் 50% கீழே குறைந்து விட்டது என்றுதான் கூறுகிறார்கள். டாலரின் வீழ்ச்சி அமெரிக்காவுக்கு
மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாகத்தான் இருக்கு. ஸ்வெப் என்ற பணப்பரிமாற்ற முறையை அவர்கள் வைத்திருந்தாலும் அது 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிலிருந்து இப்ப பல நாடுகள் வெளியேறிவிட்டன. சீனாவும் அதிலிருந்து வெளியேறிவிட்டது. சீனா முற்றுமுழுதாக தங்களுக்குரிய ஒரு பணப்பரிமாற்ற முறையை அறிமுகப்படுத்தி அது இப்ப கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு மேல் அதில் இணைந்திருக்கிறார்கள். இப்ப இரண்டாவது இடையிலே ஐபேன் என்கின்ற IBAN என்கின்ற ஒரு முறை ஒன்றும் இருந்தது. ஆனால் அது பெருசாக எடுபடவில்லை. இந்த ஸ்விஃப்ட் முறை வந்து அதனை விழுங்கிவிட்டது. அதனால் இந்தியாவில் இன்னும் ஐபேன் முறை இருக்கிறது நினைக்கிறேன். கூறுங்க. உண்மைதான். அப்ப இந்த ஸ்விஃப்ட்ல இருந்து ரஷ்யாவோ சீனாவோ மெல்ல மெல்ல வெளியேறியதும் வந்து அதாவது எதை எடுத்தாலும் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொருளை எந்த பொருளை வாங்கினாலும் முன்பு அதுக்குரிய சர்வீஸ் சார்ஜ் அமெரிக்காவுக்கு தான் போகும். நீங்கள் உலகத்துல எந்த மூலையில் ஒரு பொருளை வாங்கினாலும். ஆனால் இப்போது அது மெல்ல மெல்ல மாறிவிட்டது. ஏனென்றால் சீனாவின் பொருளாதார ரீதியாக சீனா வளர்ந்ததும் உலகத்துக்கு என்ன தேவையோ அதை விநியோகிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சீனா வளர்ந்திருக்கின்றது. இப்போது கூட கூறுகிறார்கள், இந்த எக்கனாமிஸ்ட் என்ற ஒரு பத்திரிகை இந்த பிரித்தானியாவிலிருந்து வாரது கூறியிருக்கின்றது. அதாவது அமெரிக்கா மிக கடுமையான போட்டியை சீனாவுக்கு உடனான கடுமையான போட்டியை இந்த கார்கள் தொடர்பான போட்டியை எதிர்கொள்கிறது என்று சொல்லியும் அமெரிக்காவும் அதாவது சீனாவின்றையும் ஐரோப்பாவின்றையும் கார்களுக்கு அமெரிக்காண்ட கார் உற்பத்தி நிறுவனங்கள் போட்டியிட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. தலைமையை தக்க வைத்துக் கொள்ள முடியாத நிலையில் வந்து ஃபோர்டாக இருக்கலாம், GM மோட்டார்ஸாக இருக்கலாம், கடும் சேதத்தை சந்தித்திருக்கிறது என்றும் அவர்கள் இப்போதும் பெட்ரோல் வாகனங்களை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் உலகம் மின்சார கார் என்று எங்கேயோ போய்விட்டது என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படி பல விடயங்களில் அமெரிக்கா கடுமையாக பின்தங்கி விட்டது என்றது. கதைத்த ஒரு விடயத்தை இன்றைக்கு நேயர்களுக்காக ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியை சொல்லுவோம். பெட்ரோல் விலை குறைய போகிறது என்பது போல நாங்கள் கதைத்திருந்தோம். இப்பொழுது நேற்று நான் மாலை வரை பார்த்த தகவல்களின்படி உலகத்தில் உள்ள விமான நிறுவனங்கள் எல்லாமே அதிரடியாக மலிவு விலையில் விமான சீட்டுகளை விற்க தொடங்கி இருக்கின்றன. குறிப்பாக முக்கியமான காரணம் இந்த பெட்ரோலிய விலை குறைய போகிறது, எதிர்காலத்தில் இன்னும் குறைய போகிறது. ஆகவே நாங்கள் குறைந்த விலையிலே மீண்டும் டிக்கெட்டுகளின் விலையை கொண்டு வரலாம் என்று நான் பார்த்த அளவிலே 10க்கும் மேற்பட்ட விமான நிறுவனங்களை நான் பார்த்தேன். பாதி விலைக்கும் விட குறைந்த விலையிலே இப்பொழுது டிக்கெட்டுகளை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் எதிர்பார்க்க முடியாத விலைகள். நான் சொல்வதற்கு நேரமில்லை விளக்கமாக. அப்ப இப்போ நேயர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால் பெட்ரோல் விலையும் குறைய போகிறது. நீங்கள் இப்ப விமான கட்டணங்கள் எல்லாம் அதிகரித்து விட்டனவே என்று கவலைப்படுபவர்களுக்கு விமான கட்டணமும் குறைய போகிறது. எல்லாத்துக்கும் பின்னணியில் இருந்தது இந்த யுத்தம் சம்பந்தமாக ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு விட்டால் அது ஒரு சந்தோஷமான செய்தி. கூறுங்கள், உங்கள் கருத்தை கூறுங்கள். நீங்கள் கூறுவது போலதான், நீங்க எனக்கு தெரிந்தவர்களும் அண்மையில் இலங்கைக்கு புக் பண்ணியிருந்தார்கள். மிகவும் ஒரு மலிவான டிக்கெட்டாகத்தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் இந்த இழப்பிலிருந்து மீள்வதற்காக, அதாவது மக்கள் கடும் பொருளாதார சுமையை சந்திக்கிறார்கள் ஒன்று. அதனால் பலர் இப்போது கொலிடே போவதை கூட ரத்து செய்திருக்கிறார்கள். அடுத்தது அச்சம். இப்ப போனால் சில சமயம் சண்டை துவங்கினால் விமானங்கள் ஓட முடியாமல் இருக்கும், வர முடியாமல் இருக்கும் என்றதால் பலர் உள்ளூருக்குள்ளேயே இப்போது தங்கள் விடுமுறையை கழிப்பதால் வந்து விமான நிறுவனங்களுக்கு மிக கடுமையான இழப்புகளை சந்தித்திருக்கின்றன. எத்தனையோ விமான நிலையங்கள் எத்தனையோ ஆயிரம் விமானங்களை ரத்து செய்திருக்கிறார்கள், விமான பயணங்களை. அப்ப இனி மக்களை திரும்ப கவர வேண்டும், மக்களுக்கு ஒரு அச்சத்தை போக்க வேண்டும் என்றால் அவர்கள் இவ்வாறான விலைக்குத்தான் அதனை கொடுக்க வேண்டும். என்றால் வெறுமையாக விமானங்கள் செல்வதை விட ஒரு அரைவாசி விலைக்காவது கொடுக்கலாம் என்றுதான் இப்போது அதை அவ்வாறு கொடுக்கிறார்கள். அதே சமயம் அதாவது வெறுமையாக விமானங்கள் செல்லுகின்ற டிக்கெட்டுகளை விற்கவும் வேண்டும், ஆனால் மீண்டும் விலை குறைந்து விட்டது என்பதையும் கூற வேண்டும். அதே நேரத்தில் இதுக்குள்ள இன்னும் ஒரு அதாவது தந்திரம் இருக்கிறது என்னவென்றால், நீங்கள் 3 மாதம் அல்ல 6 மாதம் அல்ல அடுத்த 2027ஆம் ஆண்டு பயணம் செய்வதற்கான பணத்தை இப்பவே அவர்களுக்கு காசாக கொடுத்தவர்கள், அவருடைய கைக்கு காசு போய்விடுகிறது அல்லவா முன்கூட்டி. அதாவது பல நிறுவனங்கள், அமெரிக்காவில் கூட ஒரு விமான நிறுவனம் அப்படியே மூடப்பட்டது என்று சொல்லி கூறினார்கள், கைவிட்டார்கள். இங்க பிரித்தானியாவிலும் டெவோன் என்ற பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட சரக்கு விமானம், கிட்டத்தட்ட 4 வருடங்கள் தான் அது ஒரு நிறுவனம், அதை அவர்கள் இப்போது மூடிவிட்டார்கள், பேங்க்ரப்சி என்று சொல்லி மூடிவிட்டார்கள். இப்படி பல நிறுவனங்கள். அப்ப நீங்கள் சொன்னது போல இப்ப அடுத்த வருஷத்துக்குரிய பணத்தை இப்போதே வாங்கினால்
அவர்களுக்கு தற்போதைய நிலையில் அதனை தங்களை தக்க வைத்துக் கொள்ள லிக்விட் கேஷ் என்பார்கள், திரவ பணம் என்று சொல்லி கையில உடனடியாக காசு பெறுவதற்காக நாங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை விற்கிறது, நகைகளை விற்பது போல அவர்கள் டிக்கெட்டுகளை விற்று கையில உடனடியாக காசையும் பெற்றுக் கொள்கிறார்கள். அது ஒரு திரவ பணமாக அவர்களுக்கு பயன்படக்கூடும். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுறுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. வேறு ஏதாவது இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்குள் குறிப்பாக கூறப்பட வேண்டிய விடயம் ஏதாவது இருக்கிறதா ஆரோஸ்? இல்லை, நாங்கள் இப்ப இந்த நிலை, அதாவது வெள்ளிக்கிழமை இது இந்த உடன்பாடு கைச்சாத்திடப்பட போகிறது. அதற்குள் இந்த இஸ்ரேல் லெபனான் போரை இவர்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இன்றும் கூட இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது, ஹிஸ்புல்லாக்களும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட 5 இஸ்ரேலிய படையினர் காயமடைந்ததாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. லெபனான் மீதும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இந்த மோதல்கள் இந்த போர் நிறுத்தம் மற்றது உடன்பாட்டை எவ்வளவு தூரம் பாதிக்கும் என்பதை நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை வரையும் அவதானித்தால் தான் தெரியும். நாங்கள் நாளைய செய்திகளை நாளைக்கு நாங்கள் அப்டேட் பண்ணலாம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.